ஃபிளிக் அவங்க காலை புடிச்சு தொங்கிட்டே வர ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கீழே இறங்கி ஃபிளிக்கோட காலை புடிச்சு இழுக்கிறாங்க. அவன் விடவே மாட்டான். விட்டா இவன் சோலி முடிஞ்சிடல அங்க கூட்டத்துக்கிட்ட. அப்போ ஃபிளிக் அங்க ஒரு பறவையோட இறக பாக்குறான். அப்படியே மேல பார்த்தா பறவையோட முட்டை. இத பார்த்ததும் ஃபிளிக் தெரிச்சு ஓடுறான். அந்த சர்க்கஸ் கோமாளிங்க இவன் ஏன் இப்படி தெரிச்சு ஓடுறான்னு பாக்குறப்போ ஒரு பறவை வந்து அவங்க பின்னாடி நிக்க, அவ்வளவுதான் அள்ளு விட்டுது இவனுங்களுக்கு. இவனுங்க ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ டாட் மேல இருந்து கத்த, இத பார்த்து அந்த பறவை டாட் அட்டாக் பண்ண வர டாட் கைய விட்டுறான். அங்க இருந்து கீழே விழ வர நம்ம டாட்டை லேடி பக் காப்பாத்துறான். காப்பாத்துனதுல அவனோட கால் உடைஞ்சிடுது. அப்போ இந்த இளவரசியோட கூட்டமும் ஃபிளிக்கும் வேற வேற இடத்துல இருந்து பாக்குறாங்க. அப்போ ஒரு ஐடியா பண்ணி நம்ம கேட்டர்பில்லரை எற மாதிரி காட்டி திசை திருப்ப பாக்குறாங்க. அந்த பறவையை அங்க போக அந்த கேப்ல இவங்க டாட்டை காப்பாத்த அந்த கேட்டர்பில்லர் குண்டா இருக்கிறதுனால ஓட்டைக்குள்ள போகாம மாட்டிக்குது. முடிஞ்சதா சோலின்னு